இங்கே என்னுடைய தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுகின்ற முக்கிய செய்தி இது. ரெண்டு பிரச்சனைகள், முக்கிய பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண்கள் இன்னைக்கு ரோட்டில் நடக்க முடியல, காலேஜுக்கு போயிட்டு வர முடியல, பள்ளிக்கூடம் போயிட்டு வர முடியல, வேலைக்கு போயிட்டு வர முடியல. பகலில், ராத்திரியில் விட்டுடுங்க, பகல்லே போய் அங்கே போய் கையை பிடிச்சி இழுக்கிறதும், விசில் அடிக்கிறதும், போய் கூட்டிகிட்டு போகிறதும், பலாத்காரம் செய்கிறதும், பாலியல் வன்கொடுமை செய்கிறதும், 4 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டியை கூட விட்டு வைக்கல. 80 வயசு பாட்டியை அன்னைக்கு ஒருத்தன் கெடுத்துட்டான். பாலியல் வன்கொடுமை 80 வயசு. அவனா கஞ்சாவில் இருந்தான், போதையில் இருந்தான். அவனுக்கு என்ன பண்ணன்னு அவனுக்கு தெரியல, மிருகமாயிட்டான். ஆரப்பாக்கம்னு ஒரு கிராமம், கும்முடிப்பூண்டி பகுதியில். அந்த கிராமத்தில் ஒரு 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. அந்த குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்துட்டான். சின்ன குழந்தை, 8 வயசுயா. அவனை கண்டுபிடிக்கிறது 3 வாரம் ஆயிடுச்சு. அவனை கண்டுபிடிச்சதுக்காக நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வளோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்ச பிறகுதான் ஸ்பெஷல் டீம் அமைச்சு அவனை கண்டுபிடிச்சானுங்க. அவன் யாருன்னா, அசாம்லேருந்து வந்தவன், ஆந்திராவில் வேலை செய்கிறான். சூலூர்பேட்டைன்னு ஒரு ஊர், ஆந்திரா எல்லையில் இருக்குது, தமிழ்நாடு எல்லையில் இருக்குது ஆந்திராவில். அவன் சொல்கிறான், நான் திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஆந்திராவில் வேலை செய்வேன், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாடுக்கு போயிடுவேன். ஏன் தமிழ்நாடுக்கு போவேன்னு கேட்டானுங்க. அங்கே தான் மது, கஞ்சா, அபின், காக்கேன் போதைப் பொருட்கள் சரளமாக கிடைக்குது. அங்கே நான் போதையை ஏற்றிக்கிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது, யார் வராங்க, எந்த பொண்ணு வந்தாலும் நான் ஏதாவது பண்ணுவேன்னு ஒருத்தன் சொல்கிறான். அந்த நிலைத்தான் தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லா பகுதியிலையும் அதான் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்கள், பெற்றோர்கள், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்னா நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது. இது உறுதியாக ஏற்றிங்க. ஏதோ நான் சும்மா சொல்லணும்னு நான் சொல்லலை. நான் இரண்டாவது பிரச்சனை, இங்கே நான் சொல்லியிருக்கிறேன்ல, போதை பொருட்கள். போதை பொருட்கள்லாம் ஒரு காலத்தில் போதை ஏற்றுறது என்ன, சாராயம், கள்ளச்சாராயம், மது, அப்புறம் டாஸ்மார்க் இவங்க திறந்து விட்டானுங்க, அதில் போதை வருது. இப்போ அதை மீறி கஞ்சா, காக்கெயின், ஹெரோயின், எல்எஸ்டி, மித்தைல் ஆம்ஃபிட்டமின் போன்ற அத்துணை போதை மாத்திரை, போதை ஊசி, போதை மருந்து, போதை பவுடர், இது சரளமாக கிராமமாக கிடைக்குது. இது இப்போ கும்பகோணம் டவுனில் மட்டும் கிடையாதுமா, எல்லா கிராமத்திலையும் வித்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ மாத்திரை, பவுடர் கிடைக்குது. இது யார் பயன்படுத்துகிறா? சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. போதை மாத்திரை போட்டுக்கிட்டு போதை பவுடர், போதை ஸ்டாம்பு, போதை எண்ணெய், இதை போட்டு கிளாஸில் போய் உட்காந்துட்டு இருக்கிறான், பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கிறான். வாதியார் கேள்வி கேட்டால் முறைக்கிறான், வாதியாரை அடிக்கிறான், வாதியாரை மிரட்டுறான். இந்த கேவலமான கலாச்சாரம் வந்ததற்கு காரணமே இந்த தரம் கெட்ட திமுக ஆட்சி. தரம் கெட்ட இந்த திமுக ஆட்சி, இந்த ஆட்சியினால தான் இந்த கலாச்சாரமே மாறி இருக்கிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை காப்பாற்றணும், அவங்க நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் யாருமே திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது வருகின்ற தேர்தல். இது நான் என்னுடைய சுயநலத்துக்காக நான் சொல்லமா, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருதி நான் சொல்கிறேன். நான் ஒரு டாக்டர், மருத்துவன், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நான் பணியாற்றினேன். எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியுது எனக்கு. அந்த அக்கறையில் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது. இன்னைக்கு நீங்கள் ஒன்று முடிவு பண்ணுங்க, வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். யார் வரக்கூடாது, யார் வரக்கூடாது, அவ்வளோதான். திமுக வரக்கூடாது, திமுக வரக்கூடாது, வரவே கூடாது.